நமக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்ப நல்லா தெரியும். பல்பு கண்டுபிடிச்சவர். அவருக்கு ஒரு மகன் இருந்தாரு, தாமஸ் ஆல்வா எடிசன் ஜூனியர். அவருக்கு மகனா பிறந்த ஒரே காரணத்தால அவரும் ஒரு சயின்டிஸ்ட் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு அவரோட வாழ்க்கையை இழந்தாரு. அதை பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். எடிசன் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். உலகத்தோட தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர். எடிசன் அறிவியல் உலகத்தோட உச்சத்துல இருந்த நேரம் அது. அவரோட மகன் ஜூனியர் எடிசனுக்கு படிப்பு சுத்தமா வரல. சயின்டிபிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் படு மோசமா இருந்துச்சு. இதனாலேயே எடிசனுக்கு அவர் மகன் மேல கோபமும் எரிச்சலும் வந்துச்சு. எவ்வளவோ தடவை கூப்பிட்டு கண்டிச்சாரு, சொல்லி கொடுத்தாரு. என்னோட மகன் இப்படி மக்கா இருந்தா என்னதான் குற்றம் சொல்லுவாங்க, நீ நல்லா படி, நல்லா கத்துக்கோ அப்படின்னு நிறைய பிரஷர் போட்டாரு. கணக்கு டீச்சர் பையனுக்கு கணக்கு சரியா வரல அப்படின்னா அதுக்கு அந்த பையன் என்ன பண்ணுவாங்க? கடைசியில 17 வயசுல படிப்பை நிறுத்திட்டு அவரோட அப்பா ஃபேக்டரியில போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு ஜூனியர் எடிசன். பிராக்டிகலா சில விஷயங்கள் கத்துக்கிட்ட பிறகு அவருக்கு சயின்ஸ் பத்தி சில புரிதல் வந்துச்சு. அதனால அவரும் அவர் அப்பா போல சில விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாரு. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. இப்படியே சில வருஷங்கள் போச்சு. அவரோட 27 வயசுல அவரை சுத்தி சில பிசினஸ் மேன்கள் சேர்ந்து இருந்தாங்க. அவங்க ஜூனியர் எடிசனுக்கு சில யோசனைகள் கொடுத்தாங்க. உங்க அப்பா எடிசன் பேரை வச்சு ப்ராடக்ட் தயாரிச்சு வித்தா அதுக்கு மார்க்கெட்ல நல்ல வரவேற்பு இருக்கும், சீக்கிரம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஐடியா என்னவோ நல்லா தான் இருந்துச்சு. அப்பாவோட பேரை யூஸ் பண்ணா அப்பா என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சில ப்ராடக்ட்களை செஞ்சு எடிசன் பேர்ல விற்க ஆரம்பிச்சாரு ஜூனியர் எடிசன். ஆனா அந்த பிசினஸ் மேன் எல்லாம் சேர்ந்து ஜூனியர் எடிசனோட மூளையை கழுவி வித்த பொருட்கள் என்ன தெரியுமா? வெறும் 1500 ரூபாய்க்கு ஏசி, நீங்க 3 போர்வையை போத்தி படுக்கிற அளவுக்கு அவ்வளவு குளிரா இருக்கும் அப்படின்னு இன்ஸ்டா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது. அந்த மாதிரி ஃபேக் ப்ரமோஷன்ல ஃபேக் ப்ராடக்ட்ஸ் தான் வித்தாங்க. எடிசன்ஸ் பாலிஃபார்ம், பல நோய்களை குணப்படுத்தும் நவீன மிஷின். எடிசன்ஸ் விசார்ட் இங்க், லோ குவாலிட்டி இங்க் தயாரிச்சு வித்தாங்க. எடிசன்ஸ் மேக்னோ எலக்ட்ரிக் விட்லைசர், இது உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு பல ஃபேக் ப்ராடக்ட்களை எடிசன் பேர்ல விற்க ஆரம்பிச்சாங்க. எல்லோரும் எடிசனை சரமாரியா விமர்சனம் பண்ணாங்க. கடுப்பான எடிசன் கோர்ட்ல மகன் மேல கேஸ் போட்டு என்னோட பேரை கமர்ஷியல் விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை வாங்கினாரு. ரோசக்கார ஜூனியர் எடிசன் அது என்ன கமர்ஷியல் யூஸுக்கு மட்டும், உங்க பேரே எனக்கு வேணாம் அப்படின்னு தாமஸ் வில்லாட் அப்படின்னு பேரை மாத்திக்கிட்டாரு. அவரோட அப்பாவின் நிழலும் அதனால வந்த அவமானமும் அவரை பின்தொடர்ந்துகிட்டே வந்துச்சு. அதனால ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் தன்னோட வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு நாள் சயின்டிஸ்ட் எடிசனோட ஃப்ரெண்ட் ஹென்ரி ஃபோர்ட் கார்ஸ்லாம் இருக்குல்ல, அதோட ஃபவுண்டர், அவர் தாமஸ் வில்லாட்ட பார்க்க வந்தாரு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாரு. தாமஸ் வில்லாட்டுக்கு அவர்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. நான் ஒரு எக்கோமீட்டர் ஒன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. எக்கோமீட்டர்னா இப்ப நம்ம கார்ல எவ்வளவு பெட்ரோல் இருக்கு, எவ்வளவு மைலேஜ் தருது அப்படின்னு காட்டுதுல, அதை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாரு. ஹென்ரி ஃபோர்ட், இது நல்ல ஐடியாவா இருக்கே, எங்க கார்ஸ்ல கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம், நீ முயற்சி பண்ணு, உனக்கு என்ன தேவையோ அந்த உதவியை நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து விறுவிறுன்னு வேலைய ஆரம்பிச்சார் தாமஸ் வில்லாட். அதுக்காக அவர் ரொம்ப உழைச்சார். 7 வருட முயற்சிக்கு பிறகு அவர் அந்த எக்கோமீட்டர் உருவாக்குறதுல தோல்வியை தான் சந்திச்சார். அப்புறம் வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சி டிப்ரெஷன் ஆகி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி போனார். அவரோட அப்பாவும் 1931 இறந்து போயிட்டாரு. இவர் தனிமையில ரொம்ப மோசமான மனநிலையில தான் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. ஆகஸ்ட் 25, 1935 மசாச்சூசெட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்ல ஒரு ஹோட்டல் ரூம்ல அவர் இறந்து கிடந்தாரு. இது இயற்கை மரணமா இல்ல சூசைடா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் சரியா தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.